வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது வெறும் கனவல்ல, நமது லட்சியம் என்றும் இந்த முயற்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதே நமது குறிக்கோள் என்றும் இந்த பல்கலைக்கழகம் அத்தகைய ஒன்று என்று தாம் நம்புவதாக திரு தங்கர் தெரிவித்தார். கல்வி அறிவே சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வல்லது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு கனடா சென்றுள்ளார். இன்று மாலை அங்கு நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார். 2 நாள் பயணமாக அங்கு சென்றுள்ள பிரதமர், உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக G7 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அழைக்கப்பட்டுள்ள பிற நாடுகளின் தலைவர்களுடன் முக்கிய உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார் என்றும் பல இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை நீதியின் அடிப்படையில் நடத்தப்பட்டது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் பச்மரியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நம்மீது தாக்குதல் தொடுத்தால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கூறினார். ஈரான் இஸ்ரேல் இடையே நிலவும் பதற்றம் காரணமாக பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உயிரி எரிபொருள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் கூறியுள்ளார். உலக அளவில் பொருளாதாரம், நிதி மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் பாரபட்சமின்றி செயல்படும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 4ஆம் தேதியை ஒருதலைப்பட்ச வற்புறுத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிரான சர்வதேச தினமாக அறிவிக்கும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.